பெருமை அடித்த மனிதனே, மரணம் யாரையுமே விட்டுவிடாது என்ற தலைப்பிலான ஓர் அழகிய ஆக்கம். பெருமை அடித்த மனிதனே, மரணம் யாரையுமே விட்டுவிடாது. மனிதா, உன் ஆணவம் எங்கே? உன் அதிகாரம் எங்கே? உன் செல்வம் எங்கே? நீ மரணித்த பிறகு உன் உறவுகள் சில மணி நேரம் அழும். அதன்பின் ஒரு சில மணி நேரங்களில் அழுகுரல்கள் முழுமையாக அடங்கியிருக்கும். அடுத்த வேளை உணவுக்கு ஓடர்கள் ஹோட்டலுக்கு சென்றிருக்கும். பேரன் பேத்திகள் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருக்க, படுத்து போகும் முன் காலார நடந்து வரலாம் என சில ஆண்கள் தேநீர் கடை வரை சென்றிருப்பர். சாப்பிட்ட குப்பைகளையும் இன்னும் கொஞ்சம் தள்ளி கொட்டியிருக்கலாம் என உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் மனதுக்குள் பொறுமிக் கொண்டிருப்பார். ஒரு அவசர சூழ்நிலையால் நேரில் வர இயலவில்லை என உறவினர் ஒருவர் உங்கள் மகளிடம் போனில் பேசுவார். மறுநாள் விருந்தில் கறியில் காரம் போதவில்லை என ஓரிருவர் குறைபட்டுக் கொள்வார்கள். எலும்பை நீக்கி கறியை மட்டும் குழந்தைக்கு ஒரு அம்மா ஊட்டிக் கொண்டிருப்பார். இத்தனை தூரம் வந்தாச்சு, போற வழியில் அங்கேயும் பார்த்துவிட்டு போகலாமே என வெளியூர் உறவுகள் சுற்றுலா திட்டங்கள் ரகசியமாக வகுத்திருப்பர். தன்னுடைய பங்குக்கு மேல் சில 100 ரூபாய்கள் அதிகமாக செலவாகிவிட்டது என ஒரு பங்காளி கணக்கிட்டு நொந்து கொண்டிருப்பார். கூட்டம் மெல்ல மெல்லமாய் கரையத் தொடங்கும். அடுத்து வரும் நாட்களில் நீங்கள் இறந்ததே தெரியாமல் உங்கள் தொலைபேசிக்கு சில அழைப்புகள் வரக்கூடும். உங்கள் அலுவலகம் உங்கள் இடத்துக்கு வேறு ஒருவரை அவசரமாக தேட துவங்கி இருக்கும். ஒரு வாரம் கழிந்து உங்கள் இறப்பு செய்தி கேள்விப்பட்டு உங்கள் கடைசி பதிவு என்னவென ஆர்வம் கலந்த சோகத்தோடு சில ஃபேஸ்புக் நண்பர்கள் தேடக்கூடும். 2 வாரங்களில் உங்கள் மகளின் எமர்ஜென்சி லீவு முடிந்து பணிக்கு திரும்பிவிடுவர். ஒரு மாத முடிவில் உங்கள் வாழ்க்கை துணை டிவியில் வரும் ஏதோ ஒரு நகைச்சுவை காட்சிக்கு சிரிப்பார். அடுத்து வரும் மாதங்களில் உங்கள் நெருங்கிய உறவுகள் மீண்டும் சினிமாவுக்கும் பீச்சுக்கும் சகஜமாய் செல்ல துவங்கி இருப்பர். அத்துணை பேரின் உலகமும் எப்போதும் போல் மிக இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். ஒரு பெரிய ஆலமரத்தின் இலை ஒன்று வாடி உதிர்ந்ததற்கும் நீங்கள் வாழ்ந்து மறைந்ததற்கும் எண்ணளவும் வித்தியாசம் இல்லாதது போல அத்தனையுமே சுலபமாய் வேகமாய் எந்த சலனமும் இன்றி நடக்கும். மழை பெய்யும், தேர்தல் வரும், பேருந்துகளில் கூட்டம் வழக்கம் போலவே இருக்கும். ஒரு நடிகைக்கு திருமணமாகும், திருவிழா வரும், உலகக்கோப்பை கிரிக்கெட் திட்டமிட்டபடி நடக்கும். வண்ண வண்ணமாய் பூக்கள் பூக்கும். உங்கள் செல்ல பூனை அடுத்த குட்டி ஈணும். நீங்களே வியக்கும் வேகத்தில் இந்த உலகத்தால் நீங்கள் மறக்கப்படுவீர்கள். இதற்கிடையில் உங்கள் முதல் வருட திகதி கொடுத்தல் மட்டும் மிகச் சிரத்தையாக நடக்கும். கண்மூடி திறக்கும் நொடியில் வருடங்கள் பல ஓடியிருக்கும். உங்களை பற்றி பேச யாருக்குமே எதுவுமே இருக்காது. என்றாவது ஒரு நாள் பழைய புகைப்படங்களை பார்க்கையில் மட்டும் உங்கள் வாரிசுகளில் ஒருவர் உங்களை நினைவு கொள்ளக்கூடும். உங்கள் ஊரில் நீங்கள் நெருங்கி பழகிய 1000 பேர்களில் யாரோ ஒருவர் மட்டும் நீங்கள் இருந்ததாய் அபூர்வமாய் உங்களை பற்றி யாரிடமோ பேசக்கூடும். இப்போது சொல்லுங்கள், உங்களை இத்துணை சீக்கிரம் மறக்க காத்திருக்கும் மனிதர்களில் யாரை திருப்திப்படுத்த என்று இப்போது இவ்வளவு பதற்றமாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை யாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த தேவையில்லை. யாரும் உங்களை திருப்திப்படுத்த போவதும் இல்லை. வாழுங்கள் உங்களுக்காகவும் உங்கள் இறைவனுக்காகவும். நீர் உயிருடன் இருக்கும்போது சக மனிதனிடத்தில் நல்ல பண்புள்ள மனிதராகவும் நல்ல ஒரு மனிதநேயத்துடனும் வாழ பழகிக்கொள்.